ஹாய், இன்னைக்கு நவம்பர் 14 அண்ட் 15 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸ்டடி படியில் என்சிஆர்டி கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. 6 to 12 எடுத்து கொடுத்துட்ருக்கோம். லைன் பை லைன் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கானமி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆப்ஷனல்ஸ் ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் பிடிஎஃப் இருக்குது. அதில் எல்லா கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு சிஏயில் பார்த்த 1 மார்க்ஸ் பார்த்துட்டு நம்ம சிஏக்குள்ளே போகலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ அட்டார்னி ஜென்ரல் ஏஜின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட அட்டார்னி ஜென்ரல் பற்றி கீழே கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது குவெஷன் தான், எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஹீ இஸ் த பார்ட் ஆஃப் த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். His term is fixed for 5 by the constitution. He must have been a judge of some high court for 5 years or an advocate of some high court for 10 years or an eminent jurist in the opinion of the president. என்னென்ன எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 1 and 3 மட்டும்தான் கரெக்ட். 2 is wrong. ஏன் அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட். த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றவர் எதில் ஒரு பார்ட்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், அதில் ஒரு பார்ட்டு தான் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. Statement 2 is incorrect. ஏன்னா term of his office is not fixed by the constitution. He hold office during the pleasure of the president, may be removed by president at any time. இது என்ன மீனிங் ஆக்சுவலினா, ஏன் தப்பு அப்படின்னா இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, his term is fixed for 5 by the constitution. ஸோ கான்ஸ்டியூஷனில் இவங்களுக்கான வேலையோட அந்த டியூரேஷன் பார்த்தா 5 வருஷம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இது தப்பு. ஏன்னா இது அவங்களுக்கு இவ்வளோதான் காலம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் ஃபிக்ஸ் பண்ணப்படலை. இவ்வளோ வேலை செய்யணும் இவங்க, யார் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இத்தனை வருஷம்தான் வேலை இவங்களுக்கு அப்படின்னு சொல்லலை. அவர் யாரோட ப்ளஷர் படி அவர் வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட்டோட ப்ளஷர் படி தான். ஸோ அந்த பிரசிடெண்ட் எப்போ வேணால் அவரை ரிமூவ் பண்ணலாம், அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் கரெக்ட். He must be a person who is qualified to be appointed a judge of the Supreme Court. ஸோ அவர் கண்டிப்பாக எந்த பர்சன் ஒரு எப்படி சொல்கிறது ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணோன்னா அவருக்கு என்னென்ன தகுதி வேணுமோ அந்த தகுதி இவர் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்படின்னா என்ன, அவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், அதான் குடிமகன், இந்திய குடிமகனாக இருக்கணும். மஸ்ட் பி இன் அ ஜட்ஜ் ஆஃப் சம் ஹை கோர்ட் ஃபார் 5 years. என்னென்னா ஒன்று ஹை கோர்ட் எதிலையாவது 5 வருஷம் ஜட்ஜாக இருந்திருக்கணும், இல்லைன்னா சம் ஹை கோர்ட் இல்லை அட்வொகேட்டாக 10 வருஷம் இருக்கலாம். என்னென்னா நீதிபதியாக 5 வருஷம் இருந்திருக்கலாம் ஹைகோர்ட்டில், இல்லைனா வக்கீலாக ஒரு 10 வருஷம் ஹைகோர்ட்டில் ஏதோ ஒரு ஹைகோர்ட்டில் இருந்திருக்கலாம், இல்லைனா எமினன்ட் ஜூரிஸ்டாக இருக்கலாம். இதெல்லாம் தான் என்னென்னா அவங்களுக்கான தகுதி. ஸோ இதை தான் இந்த தேர்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ரைட் ஒன். ஆர்டிகல் 36 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்களுக்கான வேலையை எதை சொல்லுதுன்னா இந்த ஆர்டிகல் 36 வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஏஜி இஸ் த ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இந்த கண்ட்ரிலேயே யார் ஹையஸ்ட் ஆஃபீஸர் லா ஆஃபீஸர் அப்படின்னா ஏஜி அப்படிங்கிறவங்க. ஏஜி இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டோட அட்வைஸ் கேட்டு பிரசிடென்ட் தான் ஏஜி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கொஸ்டின் இருக்கும், யார் அப்பாயிண்ட் பண்ணுவா ஏஜி அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. வெரி மச் இம்பார்ட்டன்ட். எவ்ரி பாயிண்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே நல்லபடியாக படிச்சுக்கோங்க. Which of the following regulates Foreign Contribution Regulation Act in 19? எந்த கீழே இருக்க எது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் இந்தியாவில் இருக்க இந்த ஆக்ட் எதுக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே தான் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் வருது. கரெக்டான ஆன்சர் அதுதான். So Foreign Contribution Regulation Act is regulated by the Department of Internal Security. டிபார்ட்மெண்ட் யாருன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி. மினிஸ்ட்ரி யாருன்னா ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் FCRAன்னு சொல்லுவாங்க. 2010. ஓகே, ஸோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். ரீசெண்ட்லி சீன் இன் நியூஸ் B1 617.2
and AY1 refers to, இது என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன். நியூ வேரியன்ட்ஸ் ஃபார்ம்டு டியூ டு மியூட்டேஷன் இன் த டெல்டா ஸ்ட்ரெயின் ஆஃப் த வைரஸ். இது வந்து என்ன, இந்த மியூட்டேஷன்னா என்ன, வேரியன்ட்னா என்னன்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இப்போ கோவிட் அப்படின்னா கொரோனா வைரஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுன்னா தன்னோட உடல் மாற்றத்தை மாற்றி தன்னோட உடம்புக்குள்ளே இருக்க மாலிக்யூல்ஸ் இந்த விஷயங்கள்லாம் மாற்றி உருமாறும். ஒரு புதுசாக உருமாறுறதா வேரியன்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெல்டான்னு ஒன்று வந்து உருமாறி இருந்துச்சு, அதோட வேரியன்ட் அதோ மறுபடியும் உருமாறுனது தான் இந்த டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், which of the following metal can cause water pollution? இதில் இருக்க எந்த மெட்டல் வந்து தண்ணீரை வந்து பொல்யூட் பண்ணும்? பொல்யூட்டன்னா ஒன்றும் இல்லை, மாசுபடுத்துறது தான். ஓகே, ஸோ தண்ணி மாசுபடுதல் சொல்கிறோம், அது எந்த மெட்டல் வந்து காஸ் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எல்லாமே வரும். mercury, arsenic, cadmium, lead, all of them very much important. ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்சர் இஸ் டி. Metals like lead, zinc, arsenic, copper, mercury, chromium and cadmium. இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, லெட்டு கொடுத்துருந்தாங்க, mercury கொடுத்துருந்தாங்க, ரைட். ஸோ mercury கொடுத்துருந்தாங்க, லெட்டு கொடுத்துருந்தாங்க, ஸோ arsenic and cadmium கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ராவே என்ன இருக்குது, ஜிங்க், காப்பர் இருக்குது. இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் ஹியூமன்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ். என்னென்னா இப்போ வந்து தொழிற்சாலைகள்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து இப்போ வந்து வெளியிடுறாங்க. வேஸ்ட் எல்லாம் வெளியிடும் போது என்ன ஆகுதுன்னா இந்த மெட்டல்ஸும் அதில் கலந்துருக்கு. அதை வந்து ஒரு பொதுவான இப்போ ரிவரில் வந்து கலந்து விடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்க ஹியூமன்ஸ் ஆகட்டும், மனுஷன் ஆகட்டும், அங்கே இருக்க அனிமல்ஸ் ஆகட்டும் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. அதை தான் வந்து இந்த மெட்டல்ஸ்லாம் கலக்கும்போது அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்போ என்னென்னா ஆர்சனிக் பொல்யூஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் எங்கே ரிப்போர்ட் ஆகிருக்கு? இந்த ஆர்சனிக்குங்கிற மெட்டல் எங்கே வந்து கிரவுண்ட் வாட்டரில் இதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே பொல்யூஷன் ஆகிருக்குன்னா வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, பீகார், வெஸ்டர்ன் யூபி. ஸோ உத்தரப்பிரதேஷ் தான் யூபினா. கன்சப்ஷன் ஆஃப் சச் ஆர்சனிக் பொல்யூட்டட் வாட்டர். இப்போ வந்து கன்சப்ஷன்னா அதை வந்து அருந்துறது. ஸோ அந்த ஆர்சனிக் பொல்யூட்டட் வாட்டர் இப்போ ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அவங்க பாடியில் அப்படின்னு பார்த்தா பாடி பார்ட்ஸ் என்ன ஆகும்னா அந்த பாடி பார்ட்ஸில் வந்து இது அக்யூமுலேட் ஆகும், அப்படின்னா தங்க ஆரம்பிச்சிடும் பிளட்டில். அப்போ தான் ரத்தத்தில், நெயில்ஸ்னால் நெகம், ஹேர்னா தலைமுடி, காசிங் ஸ்கின் லீஷன்ஸ். ரஃப் ஸ்கின்னா அப்படியே ட்ரையான ஸ்கின், ரொம்ப வந்து மொரப்பாயிடும் ஸ்கின் எல்லாம், தோல்லாம். அப்போ ட்ரை அண்ட் திக்கனிங் ஆஃப் ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகி ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும். அப்புறம் அல்டிமேட்லி ஸ்கின் கேன்சர் வந்துடும், புற்றுநோய் வந்துடும், தோல் புற்றுநோய்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்துடும். எதனால் இந்த ஆர்சனிக் பொல்யூஷன் வாட்டரை ஒருத்தவங்க அருந்தும் போது இந்த ப்ராப்ளம்லாம் வரும். இப்போ இதே mercury கலந்த வாட்டரை அருந்தால் என்ன ஆகுனா மினமாட்டா டிசீஸ் இன் ஹியூமன்ஸ் அண்ட் ட்ராப்ஸி இன் ஃபிஷஸ். வெரி மச் இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே. ஸோ இப்போ mercury இதை அருந்தும் போது என்ன ஆகுது, ஹியூமன்ஸ்க்கு மினமாட்டா டிசீஸும் ஃபிஷ்ஷஸ்க்கு ட்ராப்ஸியும் வரும். இதெல்லாம் டிசீஸ் நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெட் காசஸ், இப்போ லெட்டு இதை சாப்பிட்டா என்ன ஆகும்னா டிஸ்ப்ளஷியா ஆகும். இதே கேட்மியம் பாய்சனிங் அதை சாப்பிட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அதெல்லாம் அது கண்டெய்னான எந்த விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த காசஸ் என்னென்னா இதனால் என்ன விளைவு வரும்னா இச்சாய் அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து கேட்மியம் பாய்சனிங்னால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், பட் நெக்ஸ்ட் டைம் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிச்சுட்டே இருக்கும்போது. ஃபர்ஸ்ட் பார்ப்போம், ஜிகா வைரஸ் அவுட்பிரேக்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இம்ப்ரூவ் ஹெல்த் கேர்ஸ் இன் இந்தியா. ஸோ ஜிகா வைரஸ் வந்து யூபியில் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அதனால் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஹெல்த் கேர் சிஸ்டத்தை இந்தியாவில் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றத இந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். கண்டெக்ஸ்ட், ஜிகா வைரஸ் அப்படின்றது என்னென்னா மஸ்கிட்டோ பார்ன் வைரஸ். ஸோ இது வந்து மஸ்கிட்டோ பார்ன் வைரஸ். அதே போல் இது டிரான்ஸ்மிட் எப்படி ஆகும் அப்படின்னா ஒருத்தவங்களேது இன்னொரு இடத்துக்கு எப்படி போகுதுன்னா மெயின் ரீசன் வந்து இந்த மஸ்கிட்டோஸ் தான். என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை இன் உகாண்டா இன் 1947. ஸோ 1947 உகாண்டாவில் தான் முதல்ல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து ஒரு ஃப்ளாவி வைரஸ்னு சொல்கிறாங்க. ஏன் இதை ஃப்ளாவி வைரஸ்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஃப்ளாவி வைரஸ் எல்லாமே இந்த ஃப்ளாவிவிரிடே அப்படின்ற ஒரு ஃபேமிலியை சேர்ந்த எல்லாத்தையும் ஃப்ளாவி வைரஸ்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த பாசிட்டிவ் ஸ்ட்ராண்ட் RNA வைரஸ். ஓகே,
ஸோ RNA DNA இது வந்து தனி டாப்பிக்கை நம்ம பார்க்கணும். ஆக்சுவலி இட் இஸ் த RNA வைரஸ். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைடு இன் இந்தியா. வாஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைடு இன் மங்கி. இதை முதல்ல எங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மங்கீஸில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா குரங்குகள்கிட்ட தான் முதல்ல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். The Zika virus is primarily transmitted by Aedes mosquito. ஸோ Aedes mosquito இதால் தான் ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ ஜிகா வைரஸ். ஸோ அந்த மஸ்கிட்டோ வந்து பார்த்திங்கன்னா Aedes mosquito அப்படின்றது வெறும் ஜிகா வைரஸை மட்டும்தான் பரப்புமா அப்படின்னா கிடையாது. எல்லோ ஃபீவர், சிக்குன்குனியா, டெங்கு இது எல்லாமே பரப்புது. இட் ஆல்சோ ஸ்ப்ரெட் த்ரூ ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த கொசுவால் மட்டும்தான் இது பரவுமான கிடையாது, மனுஷனுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகுது. எப்படி? த வைரஸ் ஸ்ப்ரெட்ஸ் டு டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் பிளட், செக்ஷுவல் கான்டாக்ட், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலயமா இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. Zika virus was declared as public health emergency by WHO, the World Health Organization. இவங்க மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க இந்த ஜிகா வைரஸை. யார்? WHO. தேர் இஸ் நோ அப்ரூவ்டு வேக்சின். இந்த ஜிகா வைரஸ்க்கு எந்த ஒரு அப்ரூவ்டு வேக்சின்ஸ் எதுவுமே கிடையாது. தேர் இஸ் நோ டிஃபினிட்டிவ் ட்ரீட்மெண்ட். அதே போல் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கு கிடையாது. மியூட்டேஷன். The virus mutated into two strains. They are African strains and the Asian strains. Mutation அப்படின்னா என்னென்னா இதில் வந்து என்னென்னா அதோட உடம்புல வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஓகேவா? அது வந்து நேச்சுரலாகவும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கும். ஸோ இந்த மியூட்டேஷன்னா அதோட உடம்புல வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அது வந்து எப்படின்னா DNA லெவலில் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் ஏற்பட்டு இன்னொன்னா உருவெடுக்கும். அது மாதிரி 2 விதமாக அது உருவெடுக்குது. ஒன்று வந்து ஆஃப்ரிக்கன் ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து ஏஷியன் ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்கிறாங்க. ஜிகா வைரஸ் அப்படின்றது இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த ஜிகா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அந்த தாயிட்டேருந்து அந்த குழந்தைக்கு இந்த ஜிகா வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த ஜிகா வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது அந்த மாதிரி வரதுனால என்ன நடக்கும், அந்த பிறக்க போகிற குழந்தை இருக்கலாம், அந்த குழந்தைக்கு ஏதாவது இது வந்து எப்படின்னா டிஃபெக்ட் இருக்கும். என்ன டிஃபெக்ட்? அந்த டிஃபெக்ட்டுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மைக்ரோ என்செஃபாலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா குழந்தையோட தலை வந்து சின்னதாக இருக்கும் நார்மலோட. அதுதான் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. டியூரிங் நார்மல் ப்ரெக்னென்சி த ஹெட் ஆஃப் த பேபி அப்படின்றது வளர ஆரம்பிக்கும் நார்மல் ப்ரெக்னென்சி அப்போ. அதுதான் சொல்கிறாங்க. However, in microencephaly பார்த்தோன்னா பிரெயின் ஆஃப் த பேபி வந்து டெவலப்டு ஆகாது, ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயினோட அந்த ஹெட்டோட டெவலப்மெண்ட்டே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜிகா வைரஸ் ஆன ஒரு அவங்க என்ன சொல்கிறது, ஒரு ப்ரெக்னென்ட் விமென் வந்து அவங்க வந்து அவங்களோட பேபி வந்து பிறக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தையோட தலை டெவலப்மெண்ட் வந்து இருக்காது, ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஜிகா வைரஸ் அவுட் பிரேக்ஸ் எங்கெங்கே ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 1947 த ஃபர்ஸ்ட் ஜிகா வைரஸ் வந்து உகாண்டாவில் கண்டுபிடிச்சதா சொன்னோம். அதே பாருங்கன்னா அடுத்த ஒரு கரெக்டாக 5 வருஷத்தில் மனுஷன்ட்டையும் அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கே உகாண்டாலே. லேட்டர் பார்த்தோன்னா 1954 சயின்டிஸ்ட் வந்து இந்த வைரஸோட அவுட் பிரேக்கை கண்டுபிடிச்சிடுறாங்க. 2007 ஜிகா வைரஸ் அவுட் பிரேக் எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா மைக்ரோனேஷியா அப்படின்ற இடத்துல இருக்க ஏப் அப்படின்ற இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் அவுட் பிரேக் தட் அக்கர்ட் அவுட் சைடு ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. இதுக்கு முன்னாடி உகாண்டான்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஷியாவுக்கும் அதே போல் ஆஃப்ரிக்காவையும் தாண்டி வெளியில் முதல்ல எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த ஏப்பின் மைக்ரோனேஷியா தான். 2013 to 14 எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஓஷினியா அப்படின்ற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஜிகா வைரஸை. இதே 2015 அமெரிக்காஸ், அப்புறம் பிரேசில், கேரிபியன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜிகா வைரஸ் அப்படின்றது இந்தியாவில் இப்போ எப்போங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஜிகா வைரஸ் அக்கர்ட் இன் த ஸ்டேட் ஆஃப் குஜராத்தில் தான் முதல்ல இந்தியாவில் ஜிகா வைரஸ் அப்படின்ற ஒரு புதுசான விஷயம் வந்து வந்ததே எங்கன்னா குஜராத்தில் தான். ஸோ திஸ் வாஸ் இன் 2017 வந்திருக்கு. இப்போ 2021 கேரளாவில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதே வருஷம் அக்டோபரில் யூபியில் இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வந்து என்னங்க இவ்வளோதே பார்க்கணுமா? இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா எங்கேயோ வந்த ஒரு விஷயம் எப்படி வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எங்கெங்கெல்லாம் பரவுது பாருங்கள். அதை தான் நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸ்ப்ரெட்டை பார்க்கணும். அதுதான் இப்போ நமக்கு என்ன தேவைன்னா இதை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு
டிசீஸ் சர்வைலன்ஸ் சிஸ்டம் அண்ட் ஹெல்த் டேட்டா ரெக்கார்டிங் இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிசீஸ்லாம் சர்வைல் பண்ணுறதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதேபோல் டேட்டாஸ் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ அதுதான் நமக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். லெபார்டரி கெப்பாசிட்டி ஃபார் COVID-19 டெவலப்ட் இன் த லாஸ்ட் 18 months. இப்போ COVID-19 வந்ததுக்கப்புறம் நிறைய லெபார்டரி கெப்பாசிட்டி வந்து அதிகப்படுத்தினாங்க இந்த லாஸ்ட் 18 months. எதுக்கு அப்படின்னா அந்த எமர்ஜிங் இன்ஃபெக்ஷனை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. there is a need for the systematic surveillance. ஒரு சிஸ்டமேட்டிக் சர்வைலன்ஸ் இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ இந்த ஜிகா வைரஸுங்கிறது எப்போயோ எந்த காலத்துலேயோ உகாண்டாவில் வந்துச்சு. அப்போ அது எப்படி உருமாறி இருக்கும், கண்டிப்பாக உருமாறி இருக்கும். எப்படி அது டிரான்ஸ்மிட் ஆகுது, எங்கேருந்து வருது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். எவ்வளோ காலம் ஒரு உடம்புல இருக்கும். ஸோ இந்த பல விஷயம் நம்ம பார்த்தா மட்டும்தான் இதே மாதிரி இன்னொன்று எப்போ வரும், அந்த டைம் பீரியட் எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அப்போ அதை தான் சொல்கிறாங்க எவல்யூஷனரி ட்ரெண்ட். ஸோ அதை தான் வந்து ஜிகா வைரஸை நம்ம வந்து சர்வைல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. there is a need for enhanced surveillance. நல்ல சர்வைலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே போல் லெபார்டரி அப்படின்றதோட எக்யூப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதே போல் டெஸ்டிங் கிட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அப்புறம் ஜிகா வைரஸ் ஒருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க டெஸ்ட் பண்ணால் அந்த கிட் அது தேவையில்லை. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணணும். மஸ்கிட்டோ கண்ட்ரோல் மெஷர், எலிமினேஷன் ஆஃப் ப்ரீடிங் சைட்ஸ் அண்ட் பப்ளிக் அவேர்னஸ் கம்பெயின். கண்டிப்பாக மக்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் ஏற்படுத்தணும். இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும், இது வந்தால் என்ன நடக்கும்ன்றத எல்லாத்தையும் சொன்னால் தான். இப்போ வந்து நான் சொன்னேன் ப்ரெக்னென்ட் விமென்ஸ் அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வச்சாதான் அவங்க பாதுகாப்பாக இருக்க முடியும். ஸோ அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். எஸ்பெஷலி இந்த ப்ரெக்னென்ட் விமென்ஸ்க்கு அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டியாக கொடுக்கணும். ஏன்னா அதனால் ஒரு குழந்தை பாதிக்கப்பட போகுது. அதனால இட் இஸ் ஆல்சோ த டைம் டு என்ஷூர் கோஆர்டினேட்டட் ஆக்ஷன்ஸ் பிட்வீன் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் த முனிசிபல் கார்பரேஷன். ஸோ இது வந்து ஒரு சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், முனிசிபல் கார்பரேஷன் ஆகட்டும், ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது ஸோ இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த மாதிரி வெக்டார் பார்ன் டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டாக. அப்போ பப்ளிக் ஹெல்த் ஆக்ஷன்ஸில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. லோக்கல் பாடிஸ் ரிசீவ் ஃபண்ட்ஸ் ஃபார் ஹெல்த் கேர். ஸோ லோக்கல் பாடிஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, லோக்கல் கவர்மெண்ட் சொல்கிறோம். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெற்றிருக்காங்க. எதுக்குன்னா ஹெல்த் கேருக்காக பெற்றிருக்காங்க. The Department of Expenditure, Ministry of Finance has released an amount of rupees 8,453.92 crore as health sector grant for rural and urban local bodies of 19 states. So என்னன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது எதுக்கு கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு கீழே இருக்குது. இவங்க வந்து ஒரு தொகையை வந்து அதான் இவ்வளோ அமௌண்ட்டை வந்து என்னத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஹெல்த் செக்டாரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ரூரல்னா கிராமம், அர்பன்னா நகரம். ஸோ அங்கே இருக்க லோக்கல் பாடிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை ஸ்டேட்ஸ்? 19 ஸ்டேட்ஸ். அதில் யார் யார் வராங்கன்னா ஆந்திர பிரதேஷ் வராங்க, அருணாச்சல் பிரதேஷ் வராங்க, அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர் இவங்களும் வராங்க. இதை யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணதில் இதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கிராண்ட்ஸ் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, யாரோட ரெக்கமெண்டேஷன் படி இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 15th ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி இந்த கிராண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லோக்கல் பாடிஸ்க்கு. த கமிஷன் இன் இட்ஸ் ரிப்போர்ட், அந்த கமிஷன் அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2021-22 இந்த பீரியடும் 2025-26. ஸோ இதுலேருந்தும் 21லேருந்து ஆக்சுவலி 26 வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணும். டோட்டல் கிராண்ட் இவ்வளோ கோடி வந்து லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதன்படி பண்ணியிருக்காங்க. தீஸ் கிராண்ட்ஸ் ஆர் மென்ட் டு ஸ்ட்ரென்தன் ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் அண்ட் பிளக் கிரிட்டிக்கல் கேப்ஸ் அட் த ப்ரைமரி ஹெல்த் கேர் லெவல். இந்த கிராண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்கள பணம், அந்த பணத்தை தான் கிராண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, லெபார்டரிஸ், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் கிரிட்டிக்கல் கேப்ஸ். ஏன்னா ப்ரைமரி ஹெல்த் கேர் லெவல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து கேப்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த கமிஷன் அதுவும் இல்லாமல் என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா டைரெக்டாக வந்து என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எந்த ஒரு இன்டர்வென்ஷனும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரூரலுக்கும் அதே போல் அர்பன் இது ரெண்டுக்குமே பண்ணணும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ ரூரலில் அவ்வளவும் இருக்காது, இந்த மாதிரி ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஸோ கொஞ்சம் தான் இருக்கும். அதே இம்ப்ரூவ் பண்ணும்போது நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா அர்பனில் பார்த்திங்கன்னா
சில ஏரியாஸ்ன்னு இருக்கும், அதில் டாக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெருக்கு தெரு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். ஸோ பட் ரூரலில் அந்த மாதிரி இருக்காது. ஒரு ரூரல்னால் வில்லேஜில் ஒரே ஒரு டாக்டரோ 2 டாக்டர் இருப்பாங்க, சில வில்லேஜஸில் இருக்கவும் மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து மிட்டிகேட் பண்ணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் கேன் பிளே எ கீ ரோல் இன் த டெலிவரி ஆஃப் ப்ரைமரி ஹெல்த் கேர் சர்வீஸ். ஸோ ப்ரைமரி ஹெல்த் கேர் சர்வீஸ் கொடுக்குறதுக்கு அவங்க கீ லேயராக இருக்காங்க இந்த ரூரல் அண்ட் அர்பன். ஏன்னா அந்த ப்ரைமரி லெவலில் எந்த ஒரு விஷயம் பண்ணுனாலும் ப்ரைமரி லெவலில் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆகும். இப்போ வந்து ஸ்டேட் ஒரு டிஸ்ட்ரிக்டோட கார்னரில் போயிட்டு அவங்களுக்கு தடுப்பூசி போடணுன்னா அங்கே இருக்க ரூரலோ இல்லை அர்பனில் தான் அவங்க தான் பண்ணி ஆகணும். ஸோ அந்த இதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது நம்மளோட முக்கியமான கோலாக இருக்குது. அதே போல் அப்ஜெக்டிவ் ஆஃப் யூனிவர்சல் ஹெல்த் கேர் அதை வந்து கொண்டு வரணும், அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. Strengthening the local government in terms of resource, health infrastructure and capacity building, so can enable them to play a catalytic role in epidemics and pandemics too. என்னென்னா இந்த மாதிரி பேண்டமிக் டைம்லேயும் எபிடமிக் டைம்லேயும் ஒரு முக்கியமாக இருக்கும். எப்போ இந்த லோக்கல் கவர்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால ரிசோர்ஸ் மூலயமாவும் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக கெப்பாசிட்டி பில்டிங் இதெல்லாம் லோக்கல் கவர்மெண்ட்டில் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுனால என்னவா இருக்குன்னா ஒரு முக்கியமான ரோல் ஸ்பீட் அப்னு கேட்டலிட்டிக் ரோல்னால் ஸ்பீட் அப் த ரோல் அப்படின்னு அர்த்தம். இன் எபிடமிக்ஸ் அண்ட் பேண்டமிக் டைம்லலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 15th Finance Commission. The Finance Commission என்னன்னா கான்ஸ்டியூஷனல் பாடி that determines the method and formula for contributing. ஸோ இதில் வந்து என்ன டெட்டர்மைன் பண்ணியிருக்காங்கன்னா மெத்தட் அண்ட் ஃபார்முலா. ஸோ இந்த டேக்ஸ் ப்ரொசீட்ஸ் சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ளதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முக்கியமாக இருக்காங்க. அண்ட் அமாங் த ஸ்டேட்ஸ் ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ப்ரெசன்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ். அண்டர் ஆர்டிகல் 28 பார்த்தோன்னா 280 பார்த்தீங்கன்னா த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஃபைனான்ஸ் கமிஷனை கான்ஸ்டிடியூட் பண்ணணும். இன்டர்வல் அந்த 5 வருஷம் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து பண்ணணும். அது யாரோட வேலைன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர் தான் இதை வந்து கண்டிப்பாக கான்ஸ்டிடியூட் பண்ணணும். இது எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா 280 சொல்லப்பட்டிருக்கு. த 15th ஃபைனான்ஸ் கமிஷன் எப்போ வந்து இவர் கான்ஸ்டிடியூட் பண்ணார்னா நவம்பர் 2017 பண்ணியிருக்கார். அப்போ 2017 இன்னும் 5 வருஷம் 2022க்குள்ளே இவர் வந்து மறுபடியும் இன்னொன்று வந்து பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இது வந்து 2017 இந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷனை கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கார். யார்? நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இப்போ யார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் என்கே அவரோட சேர்மன்ஷிப் படி கீழே வந்து இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 15th ஃபைனான்ஸ் கமிஷன் இன் 2017. ஸோ நான் என்கே சொன்னேன். ஸோ ஹீ இஸ் என்கே சிங். ஃபுல் நேம் இஸ் என்கே சிங். என்கே இஸ் அவரோட இனிஷியல். இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் வில் கவர் அ பீரியட் ஆஃப் 5 years ஃப்ரம் த இயர். ஸோ 2021 to 22 to 2025 to 26 இவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் சொன்னாங்கல்ல, ரெக்கமெண்ட் பண்ணாங்களா அந்த இயர் வந்து இந்த இயரை வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஷெல் பிளானட்ஸ். A small subset of extrasolar planets are likely to have a thin crust, a new modeling study published in the Journal of Geophysical Research find. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா சோலார் பிளானட்டில் தின் crust இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜேர்னல் ஆஃப் ஜியோஃபிசிக்கல் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா சோலார் பிளானட்டை நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்க பிளானட்ஸ் தவிர்த்து மீதி இருக்கும்ல பிளானட்ஸ்லாம் ஒன்று கூடாது. இப்போ எர்த், வீனஸ், மர்க்யூரி இதெல்லாம் சொல்கிறோம்ல, ஜூபிட்டர், சர்டன், யுரேனஸ் இது எல்லாமே தான் பிளானட்ஸ். ஸோ இந்த பிளானட்ஸ் தவிர ஸ்பேஸில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது. அந்த பிளானட்ஸ்லாம் தான் என்ன வச்சுருக்கோன்னா தின் க்ரஸ்ட் வச்சுருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு க்ரஸ்ட்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏர்த்தை வச்சு கண்டுபிடிச்சா சொல்கிறேன். இப்போ இதுதான் எர்த். இப்போ எர்த் பார்த்திங்கன்னா மேலே வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ஓஷன், லேண்ட் ரைட் சைடு இருக்கிறது வந்து லேண்ட். இப்போ இந்த கீழே கோன் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து இன்டீரியர் எர்த்துக்கு கீழே இருக்குது இது எல்லாமே. ஓகேங்களா, லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லேயர்லாம் எர்த்துக்கு கீழே என்னன்னு பார்க்கலாம். ஸோ மேலே இருக்குது பாருங்களேன். ஸோ நம்ம இருக்கோம்ல அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்குமே க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு 0லேருந்து 100 கிலோமீட்டர் திக்க வந்து என்னென்னு சொல்கிறாங்க க்ரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், இப்போ புரிஞ்சுப்பீங்க. ஸோ க்ரஸ்ட்டுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா ஏஸ்தினோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த லேயர் வந்து மேண்டில். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கோர்.
மேஜராக என்ன சொல்லுவாங்கன்னா க்ரஸ்ட், மேண்டில், கோர்னு சொல்லுவாங்க. அதை இன்னும் இன்டீரியராக போகும்போது தான் க்ரஸ்ட்டு, ஏஸ்தினோஸ்பியர், அப்புறம் வந்து மேண்டில், இன்னர் மேண்டில், அவுட்டர் மேண்டில், ஸோ அவுட்டர் கோர், இன்னர் கோர், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ மேண்டிலில் ரீச் பண்ணால் நீங்கள் 2900 கிலோமீட்டர் ரீச் பண்ணிங்கன்னா, எர்த்துக்கு கீழே போனீங்கன்னா மேண்டிலை டச் பண்ணலாம். இதே வந்து 6378 கிலோமீட்டர் போனால் நம்மளால் என்னத்தை டச் பண்ண முடியும்? கோரை வந்து டச் பண்ண முடியும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. நம்மளால் அவ்வளோ தூரம் போக முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நோ. பிகாஸ் நீங்கள் வந்து ஏர்த்துக்குள்ளே போக போக டெம்ப்ரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளால் ரீச் பண்ண முடியாது அவ்வளோ தூரம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ தூரம் நம்மளால் போகவே முடியாது, கோருக்கு போக முடியாது. ஸோ இப்போ வந்து இன்னொரு ரைட் சைட் பாருங்களேன், லித்தோஸ்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லித்தோஸ்பியர் அப்படின்ற டேர்ம் வந்து ரொம்ப முக்கியம். க்ரஸ்ட்டு, அந்த க்ரஸ்ட்டு லேயரும் சேர்த்து அப்பர் மேண்டில் சொல்கிறோம்ல, அப்பர் லோயர்னு, அப்பர் மேண்டிலும் சேர்ந்தது தான் லித்தோஸ்பியர். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லேயர்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம நியூஸ்க்கு வரலாம். சின்ஸ் தீஸ் எக்ஷெல் planets are unlikely to show plate tectonics, such worlds are unlikely to be habitable, the study surmises. At least 3 such worlds may have been found so far. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சொல்லுவாங்க டெக்டானிக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மளோட லேண்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளேட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? பிளேட்ஸ்னால் நான் சொல்கிறது வந்து இது மாதிரி இருக்கும். ஸோ எப்படி சொல்கிறோம், ரெக்டாங்கிளாக பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை அந்த மாதிரி இருக்கும். அந்த பிளேட்ஸ்லேயே 3 டைப்ஸ் சொல்லுவாங்க. கன்வர்ஜ் ஆகிற மூமெண்ட். அந்த பிளேட்ஸ் வந்து என்ன ஆகுனா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமே மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் இந்த பிளேட்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸில் வந்து ஒன்றுக்கு அது வந்து என்ன ஆகுனா ஒன்றுக்கு மேலே விழுந்து இந்த மாதிரி அட்டாச் ஆகும்போது இந்த எர்த்குவேக்லாம் வருது இல்லை, அதுக்கெலாம் காரணமே கீழே இருக்க பிளேட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆகிறதுனால தான் நம்மளுக்கு எர்த்குவேக் அப்படின்னா நிலநடுக்கம்லாம் வரதுக்கான காரணமே அதுதான். ஸோ நம்ம பிளேட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளேட்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். கன்வர்ஜ்னால் இப்போ 2 பிளேட் எடுத்துக்கோங்க, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அது. ஓகேங்களா? ஸோ இடத்துக்கு கீழே அது இருக்கும், நிறைய பிளேட்ஸ் இருக்கும். அதில் வந்து இப்போ 2 பிளேட் மட்டும் எக்ஸாம்பிள்ஸ் வரும். இப்போ 2 பிளேட்ஸ் எடுத்துக்கோங்க ரெக்டாங்கிள் ஷேப்பில். அந்த 2 பிளேட் எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டும் இப்படி எப்படி சொல்கிறது, ரெண்டும் ஆப்போசிட் சைடில் போணுச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டைவர்ஜன்னு சொல்லுவாங்க. இதே வந்து அந்த ரெண்டும் ஒரே 2 இடிச்சுக்கிச்சு அப்படின்னா அதை வந்து கன்வர்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் சப்போஸ் 2 பேரலாக போகும்போது அது வந்து பேரலல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலாக போகும்போது டிரான்ஸ்வர்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மூமெண்ட்ஸ். ஓகே, ஸோ கன்வர்ஜ் மூமெண்ட்ஸோட அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மூமெண்ட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய லேண்ட் ஃபார்ம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஜியாகிரஃபி படிச்சிங்கன்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. பட் என்ன இதில் இந்த நியூஸில் ஏன் இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிளானட்ஸில் வந்து எர்த்து க்ரஸ்ட் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி பிளேட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதில் விஷயம். பிளேட்ஸ் இல்லை, பட் க்ரஸ்ட்னா நான் காட்டினேன் இல்லைங்க, மேலே இருக்குல்ல க்ரஸ்ட்டு, அது வந்து தின், ரொம்ப மெலிசாக தான் இருக்குது, பட் பிளேட்ஸ் வந்து இல்லை அப்படின்றதான் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸோ பிளானட்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். எக்ஸோ பிளானட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா சோலார் பிளானட்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். இது பிளானட் சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இருந்துச்சுன்னா இது தான் சொல்லுவாங்க. இதை எப்போ டிடெக்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1992 கண்டுபிடிச்சிருக்காங்க. மோர் தென் 4400 எக்ஸோ பிளானட்ஸ் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸோ பிளானட்ஸ்லாம் வந்து டெலஸ்கோப்பில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து என்ன ஆகுனா அங்கே இருக்க ஸ்டார்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த எக்ஸோ பிளானட்ஸை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ஸ் இருக்கும். அதோட பிரைட்னஸ்னால நமக்கு இது கண்ணு தெரியாதான். ஸோ ஆஸ்ட்ரானமர்ஸ் யூஸ் அதர் வே. ஸோ அதனால் ஆஸ்ட்ரானமர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஏதாவது வழி வச்சு தான் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நிறைய வேஸை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்க. ஸ்டடி எக்ஸோ பிளானட்ஸ் சச் as looking at the effects these planets have on the stars they orbit. ஸோ இது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஏதாவது வழிஸில் வந்து இதை வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் ஜியாகிரஃபி ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ இது மூலயமா நீங்கள் அதெல்லாம் வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். நான் சொன்னது கொஞ்சமாக தான் இருக்கும். நீங்கள் போய் ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயில்டாக இருக்கும். போய் ஒரு டைம் வந்து அந்த மூமெண்ட்ஸ்லாம் பாருங்கள், டெக்டானிக்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். டெஃபினட்டாக பாருங்கள், ஏன்னா இன்றைக்கே பார்த்தா தான் அப்போவே உங்களுக்கு கிளியர் ஆகும். அதர்வைஸ் பின்னாடி உங்களுக்கு கஷ்டமாயிடும்.
இண்டஸ்ட்ரியஸ் மைக்ரோப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோப்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மைக்ரோப்ஸ் அப்படின்றது குட் மைக்ரோப்ஸ் இருக்கா. ஸோ என்ன மாதிரினா நம்மளோட உடம்புக்குள்ளேயும் மைக்ரோப்ஸ் இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பால் வந்து தயிராகுது அப்படின்னா அதுவும் மைக்ரோப்ஸால் ஆகும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம தோசை மாவு அரைக்கிறோம்ல, ஸோ அது வந்து என்னவாகுது அப்படின்னா புளிச்சு போதில்லை, அதுக்கு ஒரு மைக்ரோப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மைக்ரோப்ஸில் குட் மைக்ரோப்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மைக்ரோப்ஸ் தான் என்னென்னு இதுதான் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைக்ரோப்ஸ் மே ஹாவ் பீன் பிஹைண்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கோல் கிரியேஷன். என்ன இதில் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ கோல்னா நிலக்கரி உருவாகிறதுல முதல்ல எப்படி நிறைய ஸ்டேஜஸில் தான் ஒரு விஷயம் எப்பயுமே உருவாகும். முதல்ல கொஞ்சமாக மக்கும், ஆஃப்டர் தட் போக தான் அது வந்து கோலாகுது. ஸோ கோல்னா நிலக்கரி. இப்போ நிலக்கரி வந்து உருவாகும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் இருக்கும்ல, உருவாகும்போது முதல் ஸ்டேஜ் உருவாகும்போது அந்த ஸ்டேஜில் மைக்ரோப்ஸ் வந்து முக்கியமான இதாக இருக்குது. பிஹைண்ட்னா அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான ரோலாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முக்கியமான இடத்துல மைக்ரோப்ஸ் இருக்குது அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கோல் கிரியேஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து இப்போ எதில் சொல்லியிருக்காங்கன்னா சயின்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன அதை பற்றி படித்ததை பற்றி சொல்லியிருக்காங்க. மெத்தாக்சில் குரூப்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா மெத்தாக்சில் குரூப்னால் இதெல்லாம் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட். ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தாக்சில் குரூப் அப்படின்றது இப்போ கோல் சாம்பிள்னால் ஒன்று இப்போ வந்து நிலக்கரி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து ஸ்டடி பண்ணும்போது இந்த மெத்தாக்சில் குரூப் அப்படின்றது இது உள்ளே இருந்திருக்கு, இந்த கோல்குள்ளே இருந்திருக்கு. ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து என்னென்னா இப்போ வந்து நீங்கள் வந்து போடுற வேஸ்ட் ஆகட்டும் டீகேயிங் ஆகி தான் அழுகி போய் தான் அது கோலாக உருவாகுது. இந்த மாதிரி ஆர்கானிக் மேட்டர் தான் வந்து கோலாகுது. எப்படி ஆகுதுன்றாங்கன்னா ஆனோரபிக் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆனோரபிக் மைக்ரோப்ஸோட ஆக்ஷனால தான் இந்த இது கோலாகுது அப்படின்றத சொல்கிறாங்க. தட் கன்சியூம்டு த மெத்தாக்சில் குரூப்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு த கோல் அண்ட் மேட் மீத்தேன். என்னென்னா அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மைக்ரோப்ஸ் தான் வந்து இந்த மெத்தாக்சில் குரூப்பை வந்து கன்சியூம் பண்ணி அதுதான் இந்த கோலாகவோ மீத்தேனாவோ மாற்றுது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டடியில். மெத்தாக்சில் குரூப் என்ன வச்சுருக்கும் அப்படின்னா ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கும், 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். என்னங்க இதெல்லாம் ஆட்டமு அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு வாட்டர்னால் என்ன ஃபார்ம்லாம் H2O. ரைட், H2Oன்னு வாட்டரை சொல்லுவோம். அப்போ அதில் என்ன இருக்குது, 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்குதுன்னு சொல்கிறோமா, அது மாதிரி தான் இதுவும். மெத்தாக்சில் குரூப்பில் கார்பன் ஆட்டம் ஒன்று இருக்குது, 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அட்டாச்சு டு ஆக்சிஜன் ஆட்டமோட இது அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா. இதை வந்து பார்த்துக்கணும். இப்போ கோல் ஃபார்ம், எப்படி கோல் ஃபார்ம் ஆகுது, பிளான்ட் மேட்டர். இப்போ ஒரு செடி இருக்குதுன்னு வச்சுப்போம், அந்த செடி அழுகி போயிடுது. வெட்லேண்ட் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அழுகி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அப்புறம் வாட்டரில் போகும், அப்புறம் அது பரின்னா என்ன, அது மண்ணுக்குள்ளே போகும். இப்படி தான் ஆகுது. இது மாதிரி தான் இந்த நிலக்கரி வந்து உருவாகுது. ஆர்கானிக் மேட்டர் பிகைன்ஸ் ஸ்பீட். இப்போ வந்து அந்த மாதிரி இதை வந்து ஆர்கானிக்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து மக்கிற ஒரு இப்போ பிளான்ட் வந்து ஆர்கானிக் மேட்டர். இப்போ அது ஃபர்ஸ்ட் என்னவா ஆகும்னா பீட்னு சொல்லுவாங்க, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஆஃப்டர் தட் லிக்னைட்டாக மாறும், அதுக்கப்புறம் சப் பிட்டுமினஸ், அப்புறம் பிட்டுமினஸ், தென் அப்புறம் தான் ஆத்ரசைட் அப்படின்ற ஃபைனல் ஸ்டேஜை அட்டைன் பண்ணும். ஆஸ் இட் இஸ் பரிட் டீப்பர் அண்ட் பிகம் மோர் கான்சன்ட்ரேட்டட் இன் கார்பன். அதை எப்போ வந்து அந்த மண்ணுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்னா கார்பன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கார்பன் கண்டென்ட் வந்து மோஸ்ட்லி எதில் அதிகமாக இருக்கும், அப்போ ஆத்ரசைட் கோல் தான் மோஸ்ட்லி கார்பனாக இருக்கும், ஏன்னா அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். ஓகே. வைல் லிக்னைட் அப்படின்றது ஸ்டில் வெரி லெஜிட்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் கோல் ஃபார்மேஷனில் எப்படி வருது, பீட், லிக்னைட், சப் பிட்டுமினஸ், ஆத்ரசைட், இதோட ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஆர்டரை பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ எப்படி கோல் ஃபார்ம் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். இதுதான் இதில் முக்கியமான விஷயம். ஆர்பிட்டிங் 2 சன்ஸ், இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சர்க்கம்பினரி ஸ்டார்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் மென் பை சர்க்கம்னரி ஸ்டார்ஸ்னு கொஷின் கேட்டு ப்ரிலிம்ஸில் 4 ஆப்ஷன் கொடுத்தா உங்களால் எழுத தெரியணும் ஆப்ஷனில். ஓகே. ஸோ இப்போ பைனரி அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கம் பைனரி ஸ்டார்ஸ்னால் என்னென்னா பைனாலே 2ன்னு அர்த்தம். ஓகேங்களா. பைனாலே மீனிங் என்ன, 2. ஓகே. ஸோ அப்போ என்ன இதுக்கு மீனிங்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு சூரியன் இருக்குது, நம்ம சூரியனை எடுத்துக்கோங்க. சூரியனை சுற்றி இப்போ நம்மளாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு சூரியனை சுற்றி பிளானட்ஸ்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம், அதில் நம்மளும் ஒருத்தவங்க.
இப்போ சூரியனை வந்து ஒரு ஸ்டார்னு சொல்லுவாங்க. சூரியன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஸ்டார் தான். ஓகேங்களா? இதை வந்து ஜியாகிரஃபி படித்தவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ சூரியனும் ஒரு ஸ்டார் தான். ஓகேங்களா? இப்போ என்னென்னா ஒரு பிளானட் வந்து ஒரே ஒரு ஸ்டாரை தான் சுற்றி வருது. ஓகே, இது நம்ம இஃப் சப்போஸ் ஒரு பிளானட் 2 ஸ்டாரை சுற்றுனா அதுக்கு பேர் தான் சர்க்கம்பினரி ஸ்டார்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, பிளானட் தட் ஆர்பிட் அ பேர்னா 2 ஸ்டார்ஸை சுற்றுறது தான் என்னென்னு சொல்லுவாங்க, சர்க்கம்பினரி ஸ்டார்ஸ்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Those such objects were thought to be confined to science fiction using NASA Kepler and test mission data. Astronomers have detected 14 such systems so far. என்ன இது மாதிரி எத்தனை இது கண்டுபிடிச்சாங்க? 14 இது இது மாதிரி சுற்றுதான். ரெண்டு ஸ்டார்ஸை சுற்றுறது எத்தனை இருக்கான்? 14 இருக்கான். அது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. டிஃபிகல்ட் டு டிடெக்ட், இதை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றது டிஃபிகல்ட்டாக இருக்குது. 2020 பேப்பர் இன் ஆஸ்ட்ரானமிக்கல் ஜேர்னல் ஒரு மெத்தடோட, இந்த ஜேர்னலில் வந்து ஒரு மெத்தடோட சொல்லியிருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற மெத்தட். திஸ் ஹாஸ் பீன் வேலிடேட்டட் வித் த சேம் குரூப் யூஸிங் த மெத்தட் டு ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் சச் பிளானட் இன் டெஸ்ட் டேட்டா. ஓகே, ஸோ இதை நான் உங்களுக்கு தெளிவாக இப்போ சொல்லிடுறேன். Binary planet is the planet that orbit 2 stars instead of 1. நான் முன்னாடியே சொன்னது தான். Because of the short orbits of some binary stars, the only way for planet to form is by forming outside the orbit of the 2 stars. நார்மலி பிளானட்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் அ ஸ்டார். இப்போ வந்து நார்மலாக வந்து என்னென்னா பிளானட் வந்து இப்போ ஸ்டாரை சுற்றுது இல்லை. த ஒன் லைக் அவர் சோலார் சிஸ்டம் நம்ம இதில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கு. வேர் ஆல் பிளானட்ஸ் ரிவால்வ் ரவுண்ட் சன். ஏன்னா ஒரே ஒரு இதை தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. நார்மலாக இதுதான் நடக்கும். சர்க்கம்னரி பிளானட்ஸ்னால் தோஸ் பிளானட்ஸ் என்ன பண்ணும்? 2 ஸ்டார்ஸை சுற்றும். அதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. தட் இஸ் வை தே இருக்கலாம். அதனால தான் அது என்னென்னு சொல்கிறாங்க, சர்க்கம் பைனரி பிளானட்ஸ். அப்போ சர்க்கம்பைனரி பிளானட்க்குன்னு ஒரு நேம் இருக்குல்ல, அதில் முதல்ல கண்டுபிடிச்சது கெப்லர் 34 AB. இதுதான் வந்து சர்க்கம்பைனரி பிளானட். ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சுக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அந்த நேம் இஸ் இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் மிஷன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெஸ்ட் ஸ்டடி இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி படிச்சல, அதனால தான் பின்னாடி சொல்கிறேன்றேன். டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டிலைட் டெஸ்ட் மிஷன்னு சொல்லுவாங்க. NASA Transiting Exoplanet Survey Satellite Mission led by the Massachusetts Institute of Technology with the seed funding from Google will look for planets orbiting the brightest star in Earth's sky. என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட் மிஷன் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க, யார் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக என்னென்னா நாசா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதிலாம் ஓரளவு பார்த்தா மட்டும் போதும். இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க, எர்த்து ஸ்கைலேயே பார்த்தீங்கன்னா பிரைட்டஸ்ட் ஸ்டார் எப்படி ஆர்பிட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றது தான். டெஸ்ட் வில் சர்வே எவ்வளோ சர்வே பண்ணியிருக்காங்க, 2 lakh of the brightest star near the sun to search for transiting exoplanets. Test was launched on எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, 2018 ஏப்ரல் 18 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எது மூலயமானா அப்ராட் SpaceX Falcon 9 ராக்கெட் மூலமாக. டெஸ்ட் எம்ப்ளாயிஸ் த டிரான்சிஸ்ட் மெத்தட். இவங்க வந்து ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இந்த மாதிரி எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த மெத்தட் என்னென்னு சொன்னால் டிரான்சிட் மெத்தட்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிக்க நான் முன்னாடியே சொன்னேன் எக்ஸோ பிளானட்னா என்னென்னு. ஸோ லுக்ஸ் ஃபார் டிப் இன் த விசிபிள் லைட் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் ரெக்வயர் தட் பிளானட் கிராஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் அலாங் அவர் லைன் ஆஃப் சைட் டு தெம். ஸோ இந்த டிரான்சிட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி எக்ஸோ பிளானட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்றத இதை வச்சு சொல்லியிருக்காங்க. CBI ED chiefs can now have 5 years term. என்ன இதில் சொல்லியிருக்காங்கன்னா CBI and ED சீஃப்ஸ் வந்து இப்போ வந்து 5 வருஷம் இப்போ வந்து அவங்களுக்கான டைம் பீரியட் இருக்குல்ல வேலை பார்க்குறதுக்கு. ஸோ அவங்களுக்கு இப்போ 5 வருஷம் இப்போ கொடுத்துருக்காங்க. என்ன நம்ம பார்க்கலாம். பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவங்க வந்து சண்டே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 ஆர்டினன்ஸ் போட்டிருக்காரு. தட் வுட் அலோ த யூனியன் கவர்மெண்ட். ஸோ அந்த ஆர்டினன்ஸ் படி என்னென்னா யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா இந்த CBIயோட டேரக்டர்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவங்களோட 2 டேரக்டர்ஸுமே ஓகேங்களா, ஒவ்வொருத்தவங்களும் டேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் டேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா 5 வருஷம் இப்போ 2 வருஷம் இருக்குது
இருக்குது, அந்த 2லேருந்து 5 வருஷம் ஆக்கலாம் அப்படின்றதான் ஒரு அந்த ஆர்டினன்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டினன்ஸ்னால் என்னென்னா இட் இஸ் லைக் அ லா மாதிரி தான். இதை வந்து யார் போடுவா அப்படின்னா பிரசிடென்ட் தான் போடுறாரு. ஓகே, ஸோ இதை போடுறது வந்து எப்படி இருக்குன்னா இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். எப்படின்னா பார்லிமெண்ட்டில் ஒரு லா கொண்டு வர மாதிரி. ஓகேங்களா, ஸோ ஒரு பிரசிடென்ட் போடுறாருன்னா அப்போ அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ டீட்டெயில்ஸ் பார்த்தா த சீஃப் ஆஃப் த சென்ட்ரல் ஏஜென்சி கரண்ட்லி ஹாவ் அ ஃபிக்ஸ்டு 2 years தான் இருக்குது. நான் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. வைல் த சேஞ்சஸ் இன் டென்யூர் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் சிபிஐ டைரக்டர் வாஸ் எஃபெக்டட் பை அமெண்டிங் த டெல்லி. இப்போ இது எப்படி வந்து இந்த டென்யூரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இது எப்படி வந்துச்சு அப்படின்னா அமெண்ட் பண்ணியிருக்காங்க. டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 இதையும் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் 2003 அது ரெண்டையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா சிபிஐ டைரக்டருக்காக ஃபர்ஸ்ட் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே இடிஐ டைரக்டருக்காக எந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்டை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஆக்ட் இருக்குது, ஒரு சட்டம் இருக்குன்னா அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்துறதுக்காக அமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து சொல்கிறது தான் சட்ட திருத்தம் தான். ஸோ அதை வந்து எந்தெந்த ஆக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சிபிஐ டைரக்டருக்காக எந்த ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணாங்க, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946. இதே வந்து இடி அவங்களோட அந்த டைரக்டர் வந்து அவங்களோட டென்யூரை மாற்றுறதுக்கு எந்த இதை வந்து அமெண்ட் பண்ணிக்காங்கன்னா த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் 2003. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதை பற்றி பார்க்கலாம். இது ஒரு மல்டி டிசிப்ளினரி ஆர்கனைசேஷன். ஓகே, இது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி 2 ஸ்பெஷல் ஃபிஸ்கல் லா இருக்குது. அந்த லாவில் ஏதாவது ப்ரொவிஷன்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த டாஸ்கில் இவங்க முக்கியமாக இருக்காங்க அதில். ஓகேங்களா, மேண்டேட்னால் அதில் முக்கியமான ஒருத்தவங்க இவங்க. ஸோ அந்த என்னென்ன ஃபிஸ்கல் லாஸ்னால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999, ஃபிமா அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002, PMLE. ஸோ இதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. பவர்ஸ், இவங்களுக்கான பவர் பார்க்கலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவங்க வந்து என்ன சொல்ல மல்டி டிசிப்ளினரி ஆர்கனைசேஷன். எதுக்கு முக்கியம்னு நான் சொல்லிட்டேன். PMLA, a criminal law whereby the officers are empowered to conduct inquiries to locate, provisionally attach, confiscate assets derived from acts of schedules offenses besides arresting and prosecuting the money laundering. இது என்ன ஒன்றும் கிடையாது, இது ஒரு லா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க இந்த இதில் இருக்க ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி யாராவது தப்பு பண்ணிட்டாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, அவங்கள பற்றி என்கொயர் பண்ணுறது, விச் மீன்ஸ் மணி லாண்ட்ரிங் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது இவங்களோட வேலை. ஸோ அதான் இதில் சொல்லியிருக்காங்க. காம்போசிஷன், besides directly recruiting personnel, the directorate also draws officers from different investigation agencies. ஸோ எப்படின்னா இதில் ரெக்ரூட் ஆகிற பர்சனல்ஸ் அப்புறம் டைரக்டரேட் இவங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் ஆஃபீஸ்லேருந்து எடுப்பாங்க. வைஸ், கஸ்டம்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ், இன்கம் டேக்ஸ், போலீஸ், அப்புறம் வந்து எக்ஸெட்ரா இவங்களதுலேருந்து இதுக்கு ஆஃபீஸர்ஸ்லாம் செலக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ சிபிஐயை பற்றி பார்ப்போம். இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இஸ் த ப்ரீமியர் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஏஜென்சி இன் இந்தியா. இட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் த சூப்பரிண்டெண்டன்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல், மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல், பென்ஷன் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது என்னென்னா இது எதுக்கு கீழே வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடியும் கிடையாது, இட் இஸ் நாட் அ ஸ்டாட்யூட்டரி பாடி, ரெண்டுமே கிடையாது. ஓகே, ஸோ இது எது கீழே வந்து ஒர்க் ஆகுதுன்னா இந்த இப்போ நேம் சொன்னேன்ல இவங்களுக்கு கீழே தான் வருது. அதே போல் முக்கியமாக இது எதுக்கு கீழே வருதுன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கீழே வருது. ஹவவர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ் எந்தெந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்க எடுக்கிறாங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டு கீழே வர அஃபென்சஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இட்ஸ் சூப்பர் இன்டெண்டன்ஸ் வெஸ்ட் வித் த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க டீல் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்சோ த நோடல் போலீஸ் ஏஜென்சி. இது ரொம்ப முக்கியமான ஏஜென்சி தான் இந்தியாவில். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இன்டர்போல் மெம்பர் கண்ட்ரிஸ் அதுலேயுமே இவங்க வந்து அவங்க இதுலேருந்து கோஆர்டினேட் பண்ணி இருக்காங்க பாதி. இட்ஸ் கன்வென்ஷன் ரேட் இஸ் ஹையஸ்ட் 65 to 70%. இவங்களோட ரேட்டிங் தான் எவ்வளோனா 65 to 70% ஹையாக இருக்குது. ஆஸ் இட் இஸ் கம்பேரபிள் டு த பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இன் த வேர்ல்டு. வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னு சிபிஐ சொல்கிறாங்க. கோல் ஃபேஸ் டவுன் இஸ் அ ரைட் மினிஸ்டர்.
A day after the 26th United Nations Conference of Parties, நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் COP26 கிளாஸ்கோவில் நடந்துச்சு. இது சாட்டர்டே முடிஞ்சிருக்கு, அதை பற்றி சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் யார், பூபேந்தர் யாதவ், இவர் வந்து என்ன பர்சனல் பிளாகில் வந்து சொல்லியிருக்காரு, என்ன dwelt on in India's last-minute intervention that played a key role in the final text of the agreement that called for coal to be phased down rather than phased out. என்னென்னா கோலை வந்து முழுசாக எடுக்கிறதா அக்ரிமெண்ட் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேஸ் டவுன், அதை கம்மி பண்ணோம் அப்படின்றது தான் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் கோலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு பதிலாக நம்ம ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து எனர்ஜி எடுக்கணும். பிகாஸ் நம்ம டோட்டலி டிபெண்ட் ஆன் கோல். அது ஏன் அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் சம் ஆஃப் தெம் ஐ விஷ் டு ஷேர் டு யூ. என்ன அப்படின்னா, இப்போ கோல் வந்து வரதுனால என்ன ஆகுது, நமக்கு வந்து நிறைய பொல்யூஷன் ஆகுது. பொல்யூஷனால் நிறைய ப்ராப்ளம் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ கோலுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ரினியூவபிள்னால் சோலார் எனர்ஜி ஆகட்டும், விண்ட் எனர்ஜி ஆகட்டும், ஸோ சோலார் எனர்ஜி ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து எடுக்கிறது மூலயமா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். ஸோ இந்த மாதிரி எடுத்தோன்னா நமக்கு அதோட இது குறையும். இதுதான் விஷயம். ஏன் நம்ம வந்து கோலை இவ்வளோ டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஏன் வந்து முக்கால்வாசி எனர்ஜிஸ் வந்து கோல்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, முக்கியமான ரீசன் அதோட சீப் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதே போல் நமக்கு அதிகமாக கிடைக்குது. ஸோ தட்ஸ் வை நம்மளுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கனால நம்ம கோலை ப்ரிஃபர் பண்ணுறோம். பட் இட்ஸ் டூ பேட் டு செலக்ட் கோல் இன்ஸ்டெட் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ நம்ம கண்டிப்பாக ரினியூவபிள் எனர்ஜியில் ஃபோக்கஸ் பண்ணோம். அதுக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. அதுக்கு முக்கியமாக நமக்கு என்ன தேவை, மணி தேவை. இது எல்லாமே இதில் வந்து ப்ளே ரோல் ஆகுது. இவ்வளோ நாள் நம்ம படித்ததை இப்போ நீங்கள் கண்டிப்பாக ரீகலெக்ட் பண்ணி இதை நீங்கள் ஒரு கொஸ்டினாக டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க மெயின்ஸ்க்கு நமக்கு ரைட்டிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து கோலை பற்றி COP26 பற்றி நிறைய படிச்சிருக்கோம். ஸோ நீங்களாவே ஒரு எப்படி கோல், ஸோ இதனால் ஏன் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம், ஏன் அதிகமாக யூஸ் பண்ணல, இப்போ இதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணலாம், இதனால் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, வே ஃபார்வர்டு என்ன, இந்த மாதிரி விஷயங்களை போய் படிக்காதீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் என்ன கவனிச்சிங்கன்னு இங்கே தான் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு புட் இட் டவுன். ஓகே, ரைட், எழுதுங்க. இஃப் சப்போஸ் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் உங்களோட மெயின்ஸ் ரொம்ப லாங்கெல்லாம் தேவை கிடையாது, ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஜிஸ்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட நான் டெஃபினட்டாக படிக்கிறேன். நீங்கள் எப்படி அதை லேர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் எப்படி இருக்குன்னு என்னால் அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் கொடுங்க, டெஃபினட்டாக நான் பார்ப்பேன், நான் உங்களுக்கு ரிப்ளை டெஃபினட்டாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ உங்களோட மெயின்ஸ் ஆன்சராக கொடுங்க, பண்ணுங்கள். அதில் நான் எதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா எப்படி அதை நான் பண்ணணும்னு நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே, ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபாசில் ஃபியூல்ஸ் இப்போ மறுபடியும் பார்ப்போம். ஃபாசில் ஃபியூல்ஸ் அண்ட் தேர் யூஸ் have enabled parts of the world to attain high levels of growth. Even now, developed countries have not completely phased out coal. என்னன்னா developed countries like USA கூட இன்னமும் கோலை வந்து முழுசாக கம்ப்ளீட்டாக phased outனா முழுசாக எடுக்கலை. ஓகே, அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அதை தான் சொல்கிறாங்க, அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. The United Nations Framework Convention on Climate Change, UNFCCC, refers to mitigation of greenhouse gas emission from all sources. இந்த மாதிரி greenhouse gasலேருந்து வர எல்லாத்தையும் மிட்டிகேட் பண்ணும். ஸோ அதனால் வர விளைவுகள்ட்டு இந்த UNFCCC வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து என்னென்னா ஃபேர் ஷேருக்கான ரைட் இருக்குது ஆஃப் த குளோபல் கார்பன் பட்ஜெட் and are entitled to responsible use of fossil fuels within its scope. அதே போல் நமக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிள் இருக்குது, நம்ம வந்து அதை வந்து கம்மி பண்ணுங்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஃபேர் ஷேர்னா இட்ஸ் ரைட். ஓகே, பேக்ரவுண்ட் பார்ப்போம். India has been severely impacted by COVID-19 during the second wave in the first half of 2021. So India வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆயிருக்கு COVID-19ல, which has further reduced the resilience of climate change vulnerable population already at risk of displacement by storms, floods, droughts and other climate disasters. ஒரு சைட் COVID-19 ரொம்ப பீக்கில் போய்கிட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர்ஸ் வந்திருக்கு. நிறைய வெள்ளமாகட்டும், நிறைய மழை, நிறைய பேரை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அனுப்ப வேண்டியதாகிடுச்சு, வறட்சி, நிறைய விஷயங்கள் வந்து இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் ரெஸ்பாண்டட் டு த எக்கனாமிக் கிரைசிஸ் பை அன்வைலிங் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் இன் த வேர்ல்ட் ஈக்வேட்டிங் டு ஏ ஷேர் ஆஃப் அரௌண்ட் 11% ஆஃப் த கண்ட்ரி GDP இன் 2019. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எக்கனாமிக் கிரைசிஸ்க்கு அதுக்கான விஷயங்கள் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். இந்தியாஸ் ஓவரால் கோவிட் ரெக்கவரி ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் மெயின்லி சப்போர்ட்ஸ்
activities related to industries likely to have a large negative impact on the environment. ஸோ ஓவரால் கோவிட் ரெக்கவரி ஒரு பக்கம் போனாலும் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ்லி வந்து என்விரான்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ரீஸிங் த யூஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ் அண்ட் அன்சஸ்டைனபிள் லேண்ட் யூஸ். இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாசில் ஃபியூயல்ஸ் யூஸ் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுது. அதுதான் அப்படி நெகட்டிவ் இம்பேக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்னென்னா நெகட்டிவ் இம்பேக்ட் இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் மெயின்ஸில் அழகாக யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லாயிருக்கும், உங்களோட பேப்பர் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் த என்விரான்மெண்ட்டுக்கும் இட் எப்படி சொல்கிறது, இட் கிவ் நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் த என்விரான்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாஸ் மோஸ்ட் ரீசன்ட் ஸ்டிமுலஸ் 2021 இஸ் மோர் climate friendly with 2/3 of the resource targeted towards the green recovery, including rough $3 billion in battery development and solar PV. ஸோ என்னென்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ரஃப்லி $3 billion வந்து எதில் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா இந்தியாஸில் பார்த்தீங்கன்னா பேட்ரி டெவலப்மெண்ட்டுக்கும் சோலார் பிவிக்கும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நல்லதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஆமாம், இந்த மாதிரி க்ரீன் ரெக்கவரி பண்ணுறது குட் தானே, அதை தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இந்த மாதிரி கோல் விஷயங்கள் ஆகட்டும் அதை வந்து கம்மி பண்ணுன்ற ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. வித் ஃப்ரெஷ் லோன் டு நம்பர் ஆஃப் தேர்மல் பவர் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர்மைனிங்கே க்ரீன் ரெக்கவரி ஆகணும். க்ரீன் ரெக்கவரினா ஒன்றும் இல்லை, ரினியூவபிள் ரிசோர்ஸ் நான் சொன்னேன்ல, சோலார் விண்ட் அந்த இதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட் ரேட்ஸ் அது வந்து ரேட்டிங்னா இது என்னென்னா இந்தியா வந்து கிளைமேட் டார்கெட் அண்ட் பாலிசிஸில் சரியில்லை, ரொம்ப இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாஸ் கிளைமேட் பாலிசிஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் வந்து எப்படி இல்லை, கன்சிஸ்டன்ட்னா எப்படி சொல்கிறது, தொடர்ந்து அதுக்காக செய்யலை, அந்த மாதிரி இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, கேட் ரேட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. வித் பாரிஸ் அக்ரிமெண்ட் 1.5 டிகிரி டெம்பரேச்சர் லிமிட். இது வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் போட்டோம்ல, அதில் வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து லிமிட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்டர் இந்தியாஸ் கரண்ட் டார்கெட் அண்ட் பாலிசிஸ் emission will continue to rise and are consistent with 4 degrees Celsius or more of warming when compared to modeling domestic emission pathway. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டில் வந்து எமிஷன் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் இருக்குது, ரைஸ் ஆகிட்டு. ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது தான் இந்த நியூஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. டெலிவரிஸ் ஆஃப் S-400 சிஸ்டம் ஹாவ் பிகன். ஸோ அவங்களோட ரஷ்யன்ட்டு S-400 சிஸ்டம் டெலிவரி ஆகிறதா இருந்துச்சு, அது வந்து ஆரம்பிச்சிருச்சு. அஹெட் ஆஃப் ரஷ்யன் பிரசிடென்ட் விளாதிமிர் புட்டின் இவர் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்கார். இயர்லி நெக்ஸ்ட் மந்த் வந்து விசிட் பண்ணுறாரு. So Moscow has started deliveries of the S-400 air defense system to find India, a senior Russian official. So senior Russian official இது சொல்லியிருக்காரு. ஸோ அதே போல் மாஸ்கோவும் டெலிவரியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவுக்கு அனுப்புகிறதாகவும் அவங்களும் என்ன ஆகிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். திஸ் ரிஸ்க் த பாசிபிலிட்டி ஆஃப் சாங்ஷன் ஃப்ரம் த யூஎஸ். நம்ம வந்து ஒரு ரிஸ்க் தான் இது ஃபேக்டர், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். ஸோ யார் ரஷ்யாவோட கூட்டணி வச்சுருக்காங்களோ அவங்க மேலே சாங்ஷன் போடுறாங்க யூஎஸ். ஓகே, அதுதான் விஷயம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிஸ்க் இருக்குதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ அதை தான் இதிலே சொல்லியிருக்காங்க. அண்டர் த கார்ட்ஸா படி பார்க்கும்போது ரிஸ்க் இருக்குது. விச் வுட்ஸ் கம் அப் ஃபார் டிஸ்கஷன் அட் த இந்தியா US 2+2 மினிஸ்டரல் டயலாக் ஆல்சோ ஷெட்யூல்ட் ஃபார் இயர்லி டிசம்பர். ஸோ இப்போ பார்ப்போம். ரஷ்யா ஹேஸ் ஸ்டார்டட் சப்ளையிங் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவுக்கு வந்து சப்ளை பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து பை த எண்ட் ஆஃப் 2021 வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ் கார்ட்ஸா பற்றி பார்க்கலாம். யூஎஸ் லா கார்ட்ஸா அப்படின்றது ஒன்றும் கிடையாது, யூஎஸில் இருக்க ஒரு ஃபெட்ரல் லா தான். அவங்க வந்து 2017 இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு எவ்வளோனா 12 லிஸ்டட் சாங்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 5 வந்து அட்லீஸ்ட் இம்போஸ் பண்ணப்படும். யார் வந்து ரஷ்யாவோட இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் சிக்னிஃபிகண்ட் டிரான்சாக்ஷனில் ஈடுபடுறாங்களோ 12 டிரான்சாக்ஷனில் அட்லீஸ்ட் 5ஆவது அவங்க மேலே போடப்படும் அப்படின்னு யார் சொல்லியிருந்தா, யூஎஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, இட்ஸ் அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா ஃப்ளோயிங். இப்போ வந்து ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வந்து போகும். சிம்பிளாக சொல்கிறேங்க, இப்போ இந்தியா ரஷ்யா இருக்காங்க, ரஷ்யாட்டேருந்து நம்ம ஒரு மிசைல் வாங்குகிறோம், அப்போ நம்ம காசு கொடுத்து தானே வாங்குவோம், அப்போ மணி வந்து அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ ஆஃப் மணி ரஷ்யா கவர்மெண்ட்டுக்கு இப்போ போவதில்லை, அதை வந்து ப்ரிவென்ட் தடுக்கணுங்கிறது தான் இப்போ கொண்டு வந்ததே, அதுக்காக தான் இந்த கார்ட்ஸாலாம். ஓகே, பிசைட்ஸ் ரஷ்யா கார்ட்ஸா இஸ் எய்ம்ட் அட் என்ஃபோர்சிங் சாங்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் ஈரான் அண்ட் நார்த் கொரியா. ஸோ ரஷ்யா ஒரு பக்கம் இருக்கட்டும், கார்ட்ஸா இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா ஈரான் அண்ட் நார்த் கொரியா இவங்க 2 பேர் மேலேயும் சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க.
சாங்ஷன்ஸ்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த சாங்ஷன்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம். சிம்பிளாக ஒரு சாங்ஷன் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சாங்ஷன் அப்படிங்கும்போது இப்போ வந்து யுஎஸ்ஏ இப்போ நம்மன்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட பொருள், இப்போ நான் ஒரு பேனா இங்கே தயாரிக்கிறோம், அது வந்து யுஎஸ்க்கு போகணுன்னா, ஸோ அவங்க வந்து இப்போ என் பேனா வந்து விற்காம அளவுக்கு சாங்ஷன் போட்டுருவாங்க. இப்போ வந்து 10 ரூபா பேனா அங்கே போயிட்டு 50 ரூபான்னு விற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 50 ரூபான்னு விற்கிறாங்கன்னா சாங்ஷன் அதிகமாக போட்டாங்கன்னு வருது. அப்போ அங்கே இருக்கவங்க யாரும் வாங்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க சீப்பானதை தான் வாங்குவாங்க. அப்போ நமக்கு சாங்ஷன்ஸ் அதிகமாக போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். டைப்ஸ் ஆஃப் சாங்ஷன், இப்போ இந்த கார்ட்ஸால் 12 டைப்ஸ் ஆஃப் சாங்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். தெர் ஆர் ஒன்லி 2 சாங்ஷன்ஸ் வந்து இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப்பை வந்து அஃபெக்ட் பண்ணும், இல்லைனா இந்தியா யூஎஸ் ரிலேஷனை அஃபெக்ட் பண்ண போகுது. என்னன்னு பார்க்கலாம். ப்ரொஹிபிஷன் ஆஃப் பேங்கிங் டிரான்சாக்ஷன். ஸோ பேங்கிங் டிரான்சாக்ஷன்லாம் நடக்குதில்ல, ஸோ பேங்க் டிரான்சாக்ஷன்ஸை வந்து தடுக்கிறது இது நடக்கலாம். இல்லைனா எக்ஸ்போர்ட் சாங்ஷன், இப்போ நான் சொன்னேன்ல எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி அந்த இறக்குமதி அதெல்லாம் சொன்னேன்ல பேனா எக்ஸாம்பிளுக்கு, அந்த மாதிரி அதில் சாங்ஷன்ஸ் போடலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாஸ் S-400 Triumph missile system. It is the mobile surface to air missile system SAM designed by Russia. ரஷ்யா தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம், இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. மொபைல்னால் இது மூவ் ஆகிற ஒரு விஷயம் தான் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸான ஆப்ரேஷனலி டிப்ளாய்டு மாடர்ன் லாங் ரேஞ்ச் SAM MRL SAM in the world, considered much ahead of the US developed terminal high altitude area defense system. ஸோ மோஸ்ட்டாக இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா லாங் ரேஞ்ச் போகக்கூடியது, ரொம்ப வந்து டேஞ்சரஸ் ஆனது. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை ஒரு தட்டி பார்த்துக்கோங்க. இது என்னென்னா ஃபயரிங்கில் 3 டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் டு கிரியேட் அ லேயர் டிஃபென்ஸ். அது என்னென்னா த சிஸ்டம் கேன் எங்கேஜ் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஏரியல் டார்கெட். இந்த சிஸ்டத்தால் என்ன பண்ணணும்னா எல்லா டைப் ஆஃப் ஏரியலில் வந்து என்னென்ன டைப்பில் வந்து டார்கெட் பண்ண முடியுமா, ஏரியல்னால் ஏரில், ஸோ அது என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே இது பண்ணும். ஸோ விச் மீன்ஸ் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கல். நான் சொல்லிக்கல ட்ரோன் வச்சுலாம் பண்ணுறாங்கல்ல, அதுதான் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கல். அப்புறம் பாலிஸ்டிக் அண்ட் க்ரூஸ் மிசைல்ஸ், அப்புறம் ஏர்க்ராஃப்ட் வித்தின் த, அப்புறம் வந்து க்ரூசைல் மிசைலே எவ்வளோ பாருங்கள் 400 கிலோமீட்டர் அளவுக்கு போகிறது அதுக்குள்ளே. அப்புறம் ஆல்டிடியூட் வந்து 30 கிலோமீட்டர்ஸ். இந்த மாதிரி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ த சிஸ்டம் கேன் ட்ராக் 100 ஏர்பார்ன் டார்கெட்ஸை வந்து இதெல்லாம் ட்ராக் பண்ண முடியும். எங்கேஜ் 6 ஆஃப் தெம். எங்கேஜாக வந்து 6 தான் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சைமல்டேனியஸாக 6 தான் வந்து அதோட ஃபைட் பண்ணலாம். இன்னொரு பக்கம் 100 தான் டார்கெட் பண்ண முடியும். அதுதான் அதோட ட்ராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் என்னென்னா ரஷ்யா X-400 Triumph மிசைல் சிஸ்டம் அப்படின்றது சர்ஃபேஸ்லேருந்து ஏர், வெரி மச் இம்பார்ட்டன்ட். இந்த வேர்டை வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய நம்ம படிக்கும்போது டெஃபினட்டாக அது கன்ஃபியூஸ் ஆகி விட்டுரும். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த பட்டர்ஃப்ளை பார்த்துக்கோங்க. இந்த பட்டர்ஃப்ளை பற்றி தான் இப்போ அடுத்த நியூஸாக படிக்க போகிறோம். கைசர் ஐ ஹிந்த் இஸ் அருணாச்சல் ஸ்டேட் பட்டர்ஃப்ளை. ஸோ இதுதான் வந்து அருணாச்சலோட ஸ்டேட் பட்டர்ஃப்ளையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் பேர், அதே போல் ஊர்லாம் நம்மளுக்கு எப்படியாச்சும் குழப்பி விட்ரும், குழப்பிக்காதீங்க. அருணாச்சல் ஸ்டேட் பட்டர்ஃப்ளையாக இந்த கைசர் ஐ ஹிந்தை வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் த ஸ்வாலோ டெயில் பட்டர்ஃப்ளை. ஸோ கேரிங் இந்தியா நேமை வந்து அது உள்ளே வச்சுருக்கு. என்ன, ஹிந்துனாலே இந்தியாவை மீன் பண்ணும்ல, ஸோ அதை வச்சுருக்கு. ஸோ அண்ட் ஃபவுண்ட் இன் நெக்ஸ்ட் டோர் சைனா வில் பிகம் த ஸ்டேட் பட்டர்ஃப்ளை ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. என்ன நம்ம பார்க்கலாம். Details: the state cabinet headed by Chief Minister Pema Khandu on Saturday approved the large brightly colored Kaisar I Hind as the state butterfly. இவங்க தான் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. The cabinet meeting was for the first time held outside state capital Itanagar at an unusual location. ஸோ அந்த இடத்துல இந்த மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இட்டாநகரில் நடந்திருக்கு. ஓகே, பக்கி டைகர் ரிசர்வ், லொக்கேஷன் இஸ் பக்கி டைகர் ரிசர்வில் வந்து நடந்திருக்கு. ஸோ த கேபினெட் ஆல்சோ அடாப்டட் த பக்கி டைகர் ரிசர்வ். அவங்க கேபினெட் வந்து ஒரு பக்கம் பட்டர்ஃப்ளை இதை அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, பக்கி டைகர் ரிசர்வ் 2047. ஸோ இதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா கிளைமேட் சேஞ்ச் ரீசைலண்ட் அண்ட் ரெஸ்பான்சிவ் அருணாச்சல் பிரதேஷ் எய்ம்ட் அட் லோவரிங் எமிஷன் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ எமிஷனை கம்மி பண்ணணும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிக்ளரேஷன் போட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணும், பக்கி டைகர் ரிசர்வ் அது எங்கே இருக்குது, லொக்கேஷன் தான் நமக்கு முக்கியம். ஓகே, ஸோ அதை பாருங்கள் ஒரு டைம். ஃபேக்ட்ஸ்: கைசர் ஐ ஹிந்த்
Theanopalpus imperialis literally mean emperor of India meaning. Okay, so அந்த பேருக்கு மீனிங் என்னன்னா emperor of India. This butterfly with the 90 to 120 அதோட இது விங் ஸ்பேன்னா என்னது, அதோட ரெக்கை பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரைக்கும் இருக்கும். இது வந்து 6 ஸ்டேட்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அலாங் த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோ எலவேஷன்னா ஹைட் 6000லேருந்து 10,000 ஃபீட்டில் இன் வெல் வுட்டர்டு டெரைனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட்டர்ஃப்ளை ஆல்சோ ஃப்ளட்டர்ஸ் இன் நேபாள், பூட்டான், மியான்மர், லயோஸ், வியட்நாம் அண்ட் சதர்ன் சைனாலையும் பார்த்துருக்காங்க. The proposal was made with a view to boosting butterfly tourism and saving the species from extinction in the state. ஸோ இந்த ப்ரொபோசல் வந்து எதுக்கு மேட் பண்ணிக்காங்கன்னா, இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டூரிசத்தை பூஸ்ட் பண்ணணும், அதே போல் ஸ்பீஷியஸ் எல்லாம் எது அழிய போகிறதா இருக்கோ அதெல்லாம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேட்டில் அந்த விதமாக இந்த ப்ரொபோசலை வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அல்தோ த கேசரை ஹிந்த் வந்து இந்த கேசரை ஹிந்தை வந்து எது கீழே வச்சுருக்காங்க, வேர்ல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1973. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வேர்ட் வருதுல்ல. ஸோ டெஃபினட்டாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் த ஃபேவரட் டாபிக் ஆஃப் ப்ரிலிம்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. வேர்ல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அதில் ஷெட்யூல் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த கைசரை ஹிந்தை வந்து வச்சுருக்காங்க ப்ரொடெக்டரில். ஸோ இட் இஸ் ஹண்டட் ஃபார் சப்ளை டு பட்டர்ஃப்ளை கலெக்டர்ஸ். ஸோ இதோட தேவை என்ன, நீட் என்னென்னா, இந்த ஸ்பீஷஸ் என்னென்னா ரொம்ப ரொம்ப ஃபியூவாக இருக்குது. ஸோ அருணாச்சல் பிரதேஷில் வந்து ஸோ என்னென்னா இது வந்து அழிய போகிற நிலைமையில் இருக்குது. ஸோ நம்ம அதை கன்சர்வ் பண்ணலன்னா இது அழிஞ்சு போயிடும். அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. கன்சர்வ் பண்ணலன்னா அழிஞ்சு போயிடும், அதுதான் விஷயம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து கன்சர்வ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து இது ஆக்சுவலி பக்கி பாருங்கள், பக்கி காட்டியிருக்காங்க. நம்தப்பா, காசிரங்கா, நமேரி, மனாஸ், பூசா. ஸோ இதில் வந்து நம்ம காசிரங்காவை பற்றி படிச்சிருக்கோம் நிறைய டைம். ஸோ அப்போ பக்கி எங்கே இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து கூகுள் பண்ணுங்கள். நீங்கள் ஆக்சுவலி நான் சொல்லி உங்களுக்கு தெரியலன்னா கூகுள் பண்ணி கூட நீங்கள் ஆன்சரை கமெண்டில் போடலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் தேடும்போது அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நீங்களே வந்து ஒரு நாள் உணர்ந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. டெஃபினட்டாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயத்தை தேடும்போது தான் உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேடுங்க. தேடி அதோட லொக்கேஷன்ஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ண வரப்போகுது. இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மைண்ட் செட்டில் பிக்சராக பார்க்கும்போது டெஃபினட்டாக மைண்டில் நல்லா நின்றுக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பக்கி அப்படின்ற விஷயம் வந்து எங்கே இருக்குது, அந்த அது வந்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அந்த டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கும் நான் எம்சிக்யூஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து எம்சிக்யூஸ் வந்து ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் ஒரு ஸ்ட்ரைக் ஆகும், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்ற விஷயம். ஸோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இதில் வந்து என்ன தவறு பண்ணுவீங்க அப்படின்னா, இன்றைக்கி ட்ரை பண்ணுறீங்க, கமெண்ட்ஸில் போடுறீங்க. ஆன்சர் செக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் ஆன்சரை வெரி நெக்ஸ்ட் டேவே செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த இல்லைனா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வரும்போது இஃப் சப்போஸ் இதே கொஸ்டினே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த தவறாக பண்ணது மேபி ரிஃப்ளெக்ட் உங்கள் மைண்டுக்கு வரும். உங்கள் மைண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து தவறானதை தான் சொல்லும். ஸோ நீங்கள் ரெக்டிஃபை பண்ணால் மட்டும்தான் கரெக்டான விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ளே போகும். ஸோ அதனால் செக் பண்ணுங்கள், ஆன்சரை செக் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் அப்படியே விட்டுறக்கூடாது. ரிவிஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். 2-3 டைம் படித்தா மட்டும்தான் அது உங்கள் மைண்டுக்கு வந்து போய் சேரும். ஸோ டெஃபினட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். தட் இஸ் த கீ ஒன். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் தப்போ ரைட்டும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுறது வெரி குட். இதுதான் வந்து ஸ்பிரிட். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட ஆட்டிடியூடை வந்து மாற்றிக்கணும். சூப்பர், வெரி குட். இதில் முக்கியமாக என்னென்னா, இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து மீத்தேன் லீக்கேஜ் வந்து கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு கோச்சுக்காதீங்க. ஸோ நடுவில் சொல்லியிருந்தேன் அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லலை. மீத்தேன் லீக்கேஜ்னால் என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ மீத்தேன் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேலே ஒரு ஓட்டை இருக்கும், கீழே ஒரு ஓட்டை இருக்கும். ஸோ மேல் ஓட்டையில் வந்து இன்லெட்னு சொல்லுவாங்க, கீழ் ஓட்டையை வந்து சைடில் ஒரு ஓட்டை இருக்கும். ஓகே, சைடு ஓட்டையை வந்து அவுட்லெட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்லெட் அந்த ஓட்டையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து மாட்டு சாணத்துலேருந்தே மீத்தேனை வந்து உருவாக்கலாம். ஸோ இந்த மீத்தேன் வந்து மாட்டு சாணத்தை வந்து இப்போ அந்த இன்லெட்டில் போட்டுருவாங்க. அதில் போட்டு சம் ஆர்கானிக் மேட்டர்ஸும் சம்டைம்ஸ் போடலாம், அதுலேருந்து மீத்தேன் வரும். ஸோ இப்போ அதை போட்டுட்டு என்ன ஆகும்னா, அது பேர் அந்த டேங்க்கு என்னென்னா அதில் வந்து டைஜஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா அதுவே வந்து டைஜஸ்ட் பண்ணி அது வந்து வரும். அவங்களுக்கு புரிகிற மாதிரி அது வந்து டைஜஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இப்போ இந்த மாட்டு சாணம் போட்டேன்ல, ஸோ போட்டதுக்கப்புறம் ரெண்டு சைடும் என்ன பண்ணிடுவாங்க, மூடிடுவாங்க. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா ஆனரோபிக் கண்டிஷன் அப்படின்னா அரோபிக்னா ஏர், ஆனரோபிக்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்னு சொல்லுவாங்க. ஏர் வந்து இருக்கக்கூடாது. ஸோ மூடிடுவாங்க. மூடினதுக்கப்புறம் என்னென்னா சன்லைட் இதில் படவே கூடாது, இருட்டாக இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து சன்லைட் படாத மாதிரி தான் இருக்கணும். ஏன் இப்போ சன்லைட் படக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்து ஆனரோபிக். ஸோ என்னென்னா ஆக்சிஜன் இதில் இருக்கக்கூடாது. என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சன்லைட் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உள்ளே வந்து பூஞ்சைன்னு சொல்லுவாங்களே, ஆல்கைன்னு. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும். ஓகே, ஸோ அது வந்து உள்ளே உருவாகினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது வந்து என்ன, நம்ம பிளான்ஸோட ஒரு விஷயம் என்னென்னா CO2 எடுத்துக்கிட்டு O2 வெளியிடும். அப்போ அந்த உள்ளே இருக்க அந்த ஆல்கையில் என்ன பண்ணுன்னா O2 வந்து O2னா என்ன, ஆக்சிஜனை அது ரிலீஸ் பண்ணிடும். அப்போ ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணால் நமக்கு அப்படி பண்ண முடியாது. ஓகே, ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகக்கூடாது. ஸோ தட்ஸ் வை சன்லைட்லேருந்து அது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து சன்லைட்டில் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இப்படி தான் வந்து என்ன ஆகும்னா இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையிலேருந்து மீத்தேன் வாயு வந்து எடுப்பாங்க, மீத்தேன் கேஸ்ன்னு சொல்கிறோம். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூடி வச்ச அந்த இதில் கம்ப்ரஸ் ஆன அந்த இதில் என்ன ஆகும்னா மீத்தேன் கேஸ் வந்து உருவாகும். அந்த கேஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பைப்லைன் போட்டு எடுப்பாங்க. இதுதான் மீத்தேன் கேஸ். ஸோ இந்த பைப்லைன் போட்டு எடுக்கிறோம்ல, ஸோ இது வந்து என்ன ஆகும்னா பைப்லைனில் ஏதாவது லீக்கேஜ் ஆகிறது தான் மீத்தேன் லீக்கேஜ்லாம் லீக் ஆகிறது. ஓகேங்களா, ஸோ இந்த மீத்தேன் லீக்கேஜ்னால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஹெல்த் கண்டிஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். ஆஸ்மா, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ ஹியூமனுக்கு வந்து இட் இஸ் டேஞ்சரஸ். ஓகே, ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்கேன். அதுதான் இதில் ஓகேங்களா, மீத்தேன் லீக்கேஜ்லாம் இது தான். ஸோ இதை பாருங்கள். ஆஃப்டர் தட் வந்து ஒரு எப்படின்னா மீத்தேன் லீக்கேஜில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லீக்கேஜ் நடந்திருக்கு. ஸோ இது ரொம்ப எப்படி சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம அதெல்லாம் படிச்சிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சால் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தெரிலனா டெஃபினட்டாக வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு கிடைக்கலனா எனக்கு டெஃபினட்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நாளைக்கு டெஃபினட்டாக அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.